ரூபாய் கூட இருக்கட்டும், நீ சம்பாரி, நீ வேலைக்கு போ, நீ ஏதாவது பிசினஸ் பண்ணி ஏதாவது பண்ணு. ஆனா தயவு செஞ்சு ஒவ்வொரு பெண்ணா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. உங்களால வேலைக்கே போக முடியல, பார்ட் டைம் போங்க. அப்படி இல்லையா வீட்டுல இருந்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சமைக்க செஞ்சா சமையல் பண்ணி ஃபுட் டெலிவரி பண்ணுங்க. இல்ல ஏதாவது ஒரு மசாலா அரைச்சு தரதோ ஏதோ ஒண்ணு. ஆனா எதுவுமே தெரியாது எந்த பெண்ணும் இருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாருக்கிட்டையும் எல்லா திறமையுமே இருக்கு. ஆனா அது வெளிக்காட்ட நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. நம்மளா உருவாக்கிக்கணும். நம்மளா உருவாக்கி நம்மளோட வாய்ப்பை தேடி நம்மளோட வாய்ப்பு நம்ம கிட்ட வர வைங்க. எங்க நம்ம வெளியே போங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுல முடங்கி கிடக்காதீங்க. வெளியே போய் வாய்ப்புகள் தேடுங்க. நம்ம எதுக்குறாங்களா முடக்குறாங்களா, நீ பண்ணு, நீ பண்றதை பண்ணு, நான் பண்றதை பண்ணிட்டு தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட வாய்ப்பை தேடி நீங்க போங்க. உங்களோட சக்சஸ் உங்களை தேடி வரும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க செய்யுங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச துறையில நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அதுல நீங்க சக்சஸ் அடைய முடியும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த பிடிச்சி விரும்பி செய்யும் போது பாத்தீங்கன்னா அதுல வர சந்தோஷமே நமக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் வரும். நமக்கே ஒரு சந்தோஷம், நமக்கே ஒரு ஹாப்பினஸா இருக்கும். அந்த மாதிரி செய்யும்போது பாத்தீங்கன்னா அதுல வர ஸ்ட்ரெஸ்ஸும் நமக்கு தெரியாது, எந்த கஷ்டமும் தெரியாது. சோ அந்த மாதிரி விஷயத்துல நீங்களே எடுத்து செய்யுங்க. கண்டிப்பா லேடிஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தயவு செஞ்சு எந்த ஒரு இன்கம்மே இல்லாம தயவு செஞ்சு இருக்காதீங்க. 100 ரூபாய் கூட வரட்டும். ஏதாவது ஒரு துணி தைக்கிறியா, ஏதாவது ஒண்ணு சமையல் பண்றியா, ஒரு மசாலா அரைக்கிறியா, ஏதோ ஒண்ணு நீ உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு இது கதை புக்கு பண்றதோ ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்க வீடியோஸ் போடுறியா, இல்ல நேர்லயே சேல் பண்றியா, ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணுங்க, புடிச்சு பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்